ஹே காய்ஸ், பணம் கம்மியா இருந்தா அது நம்மள காப்பாத்தும். ஓரளவுக்கு மேல பணம் இருந்தா நாம தான் அதை காப்பாத்தணும். இந்த டயலாக் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? தலைவர் ஸ்டைல்ல சொல்லி பாருங்க. என்ன படம்னு உங்களுக்கே தெரியும். சரி, படத்தை விடுங்க. இந்த வசனத்துல வர வார்த்தைகள் நிஜமா? இது உண்மையா? பணம் தான் நம்மள காப்பாத்துமா? ஆமா, நிச்சயமா காப்பாத்தும். நமக்கு வர சிக்கல், பிரச்சனை, கஷ்டம் இதெல்லாம் தீக்கிறதே பணம் தான். உங்களை காப்பாத்துற வேலையை செஞ்சா உங்களுக்காக வேலை செய்யறதா தானே அர்த்தம். அப்ப பணத்தை நீங்க வேலைக்கு வச்சிருக்கீங்க, அப்படிதானே? என்ன, பணத்தை வேலை செய்ய வைக்க முடியுமா? அது எப்படிங்க முடியும்? இந்த பதிவுல நம்ம பார்க்க போறதும் அதை பத்தி தான். நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை உங்களுக்காக எப்படி வேலை செய்ய வைக்கிறது, அதனால என்ன பலன் இருக்கு, அதுக்கான வழிமுறைகள்லாம் என்ன, இதெல்லாம் பத்தி தெளிவா புரிஞ்சுக்கலாம் வாங்க. முதல்ல, பணம் ஏன் நமக்காக வேலை செய்யணும்? இந்த கேள்வி உங்களுக்கு கண்டிப்பா வரும். பணத்துக்காக தான் நம்ம வேலை செய்யணும்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்காக தான் சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டு படிக்கிறோம், நல்ல வேலைக்கு போறோம். கூட வேலை செய்யறவங்களோட கஷ்டப்பட்டு உழைச்சு இன்னும் அதிகமான விஷயங்களை கத்துக்கிட்டு நம்மளால என்னெல்லாம் செய்ய முடியுதோ அதெல்லாம் செஞ்சு முன்னேற பாக்குறோம். ஆனா நீங்க இதெல்லாம் செய்யறதை விட உங்களோட பணத்தை எப்படி யூஸ் பண்றீங்க, எதுக்காக யூஸ் பண்றீங்க, இதை வச்சுதான் உங்களுக்காக பணம் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். பணம் அப்படின்னா என்ன? பணம் இருந்தா என்ன கிடைக்கும்? வசதி, அந்தஸ்து, மரியாதை, சொத்துக்கள், சமுதாயத்துல நல்ல பேரு, உங்களோட குடும்பத்தோட நிம்மதி, சந்தோஷம், இது எல்லாத்தையும் தர முடியும் இல்லையா? அப்ப நீங்க செய்ய வேண்டிய வேலைகளை உங்களோட பணம் செய்யுது. அதாவது நீங்க உங்களுக்கான வசதிகள் எதுன்னு முடிவு செஞ்சுட்டா அதை வாங்க பணம் தேவையா இருக்கு. உங்களோட குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்க தேவையான விஷயங்களை செய்ய பணம் தேவைப்படுது. அப்ப பணம் உங்களுக்கு பதிலா உங்களுக்கான வேலையை செய்யுது. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, உங்களோட வேலையை பாதியா குறைக்க தேவையான பொருள் தான் இந்த பணம். இது புரியாம தான் நம்ம எப்பவும் பணத்துக்காக உழைக்கிற உழைப்பாளிகளா நம்மள நாமளே நினைச்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்காக வேலை செய்யறதுக்கு உருவாக்கப்பட்டதுதான் பணம். பெரிய பணக்காரர்களும் தொழிலதிபர்களும் இதை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனாலதான் ரொம்ப காலமா அவங்களால ஒரே நிலையை தக்க வச்சுக்க முடியுது. உங்களோட பணத்தை சம்பாதிக்க நீங்க என்ன மாதிரி வேலைகளை தேர்ந்தெடுக்கலாம்? பெரிய டிகிரி ஹோல்டரா, இல்ல பரம்பரையா தொழில் செய்யற நபரா, இல்ல உங்க திறமையை மட்டும் வச்சு ஒரு புது விஷயத்த கண்டுபிடிச்சவரா? இப்படி யாரா இருந்தாலும் சரி, நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச உங்களோட பணத்தை சரியான விதத்துல முதலீடு செய்யறது மூலமா, இல்ல அதுக்கான சரியான முறையில நிர்வாகம் செய்யறது மூலமா உங்களோட வேலைகளை பாதியாக்க முடியும். ஓரளவுக்கு மேல நீங்க பணத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்க நிலையா மாத்தலாம். ஒருத்தருக்கு தீராத பசி இருந்தா கூட ஒரு அளவுக்கு மேல சாப்பிட முடியாது. அதே மாதிரி தீராத ஆசைகள் எது இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு அளவு, இல்ல அதுக்கான ஒரு லிமிட்னு இருக்கும். பணம் மட்டும்னா எவ்வளோ சம்பாதிச்சாலும் எவ்வளோ செலவு செஞ்சாலும் இன்னும் வேணும்னு நினைக்க தோணும். அப்படி தோணுச்சுன்னா நீங்க இன்னும் அதிகமா உழைச்சு சம்பாதிக்கணும்னு அர்த்தம் இல்ல. நீங்க சம்பாதிக்கிற பணத்தை இன்னும் அதிகமாக்குற வித்தைய தெரிஞ்சு வச்சிருக்கணும். உங்களோட உழைப்ப கம்மியாக்கி பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கிற விதத்தை தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரி, இதனால என்ன ஆகும்? இந்த உலகமே பணத்தை ஈஸியா சம்பாதிக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கதான் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல பணத்தை நமக்காக வேலை செய்ய வச்சா நமக்கு என்ன நல்லது நடக்கும்? இப்பதான் நீங்க கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கீங்க. முதல்ல பணத்தை நோக்கி ஓடுற உங்களோட நேரம் குறையும். பணத்தை ஒரு பொருளா பார்க்காம அதை சரியான ஒரு ஆற்றலா பாக்குற மனநிலை வரும். உங்களுக்கான நேரம் அதிகமாகறப்போ நீங்க இன்னும் சுறுசுறுப்பா, உற்சாகமா செயல்பட முடியும். நீங்க செய்யற வேலைகளை கடமைன்னு நினைச்சு செய்யாம அதுல உங்களோட முழு கவனத்தையும் செலுத்த முடியும். உங்களுக்கு பிடிச்சவங்களோட நேரம் செலவழிக்க முடியும். உங்க குடும்பத்தோட அதிக நேரம் இருக்க முடியும். உங்க ஆசைகள் அப்படிங்கறது ஒரு கட்டத்துக்கு மேல உங்களோட குடும்ப தேவைகள்லாம் பூர்த்தி செய்யறதுன்னு நினைச்சிட்டு இருந்தா அதை நீங்க மாத்தலாம். அவங்களோட தேவைகளையும் பூர்த்தி செஞ்சு உங்களோட ஆசைகளையும் இலக்குகளையும் ரொம்ப ஈஸியா அடைய முடியும். கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீதான் அதற்கு எஜமானன், கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானன். தலைவர் சும்மாவா சொன்னாரு? உங்களோட பணம் என்ன செய்யணும்னு நீங்க தான் முடிவு செய்யணுமே தவிர பணத்துக்காக நீங்க என்ன செய்யணும்னு நினைக்க கூடாது. பணத்தை உங்களோட தலைக்கு மேல தூக்கி வச்சா அது உங்களை அடிமை ஆக்கிரும். அதுக்காக பணமே வேண்டான்னு சொல்றதும் சரி கிடையாது. பணம் தேவை, ஆனா அதை சரியா நிர்வாகம் செய்ய தெரிகிறது அதை விட முக்கியம். அப்பதான் பணம் உங்களோட கட்டுப்பாட்டுல இருக்கும். சோ பட்ஜெட், இந்த வார்த்தையை கேட்டதும் சில பேருக்கு சந்தோஷமா, சிலருக்கு கடுப்பாவும் இருக்கும். பட்ஜெட் போட்டு செலவு செய்யறவங்களுக்கு சந்தோஷத்தையும், அந்த பட்ஜெட்டுக்குள்ள வாழ்க்கை நடத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்கவங்களுக்கு கடுப்பையும் கொடுக்கும். எல்லா செலவையும் கம்மி பண்ணிக்கிட்டு உங்களோட சந்தோஷத்தை குறைச்சு கஞ்சத்தனமா செலவு பண்ற பட்ஜெட் பத்மநாபனா நீங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா உங்களோட சம்பளம் எவ்வளோ, அதை நீங்க செலவு செய்யற விதம் என்ன, எந்த விதத்துலலாம் நீங்க செலவுகளை கம்மி பண்ணலாம், எந்த அளவு உங்க சேமிப்பு இருந்தா உங்களோட அன்றாட வாழ்க்கை பாதுகாப்பா இருக்கும், இதெல்லாம் தெரியறதுக்கு ஒரு நல்ல பட்ஜெட் எப்பவும் அவசியம். சரி, பட்ஜெட் போடுறது எப்படி பணத்தை வேலை செய்ய வைக்கிறதா இருக்கும்? ஒரு நல்ல பட்ஜெட் ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை நல்ல வழிக்கு கொண்டு போக முடியும் இல்லையா? பட்ஜெட்ல ஏதாச்சும் குறை இருந்தா அது மொத்த நாட்டோட நிலைமையே தலைகீழா மாத்திரும். ஏன்னு தெரியுமா? ஒரு நல்ல பட்ஜெட் வெறும் வரவு செலவுக்கான கணக்கா இருக்கிறது இல்ல. வருங்கால திட்டங்களுக்கு, இப்ப இருக்க பிரச்சனைகளுக்கு, எதிர்காலத்துல நடக்க போற விஷயங்களை கணிக்கிறதுக்குன்னு ஏகப்பட்ட விஷயங்களை செய்ய முடியும். பணம் நமக்கு எதுக்காக, எப்படி தேவைப்படும் அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கு தான் பட்ஜெட் தேவைப்படுது. பணம் செலவாகிற விதத்தை, அது உங்களுக்கு சரியான முறையில பயன்படுறத உறுதிப்படுத்த
ஒரு நல்ல பட்ஜெட்டை பயன்படுத்தலாம். அப்போ பணம் உங்களுக்கு எப்படியெல்லாம் வேலை செய்யணும்னு நீங்க சொல்ற ஒரு வழிமுறை தான் இந்த பட்ஜெட். ஒரு நல்ல பட்ஜெட்டை போட உங்களுக்கு கடந்த 3 மாசத்துக்கான பில் வவுச்சர்ஸ், பெரிய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாத்தையும் எடுத்து ஒரு ஃபைல் பண்ணுங்க. அதுல இருந்து நீங்க எவ்வளவு செலவு செஞ்சிருக்கீங்க, எந்த விஷயங்கள்லாம் அதிகமா செலவு செஞ்சீங்க, எது தேவையில்லாத செலவுகள், அவசர செலவுகள் என்ன, எத்தனை முறை அந்த மாதிரி அவசர செலவுகள் வருது, இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கே ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இப்போ இந்த மாசத்துக்கான உங்க முதல் பட்ஜெட்டை போட முயற்சி பண்ணுங்க. உங்களோட சேலரி டேட்டுக்கு முன்னாடியே இதை செய்யறது நல்ல பலனை தரக்கூடியதா இருக்கும். ஏன்னா சேலரி கிரெடிட்டட்னு ஒரு மெசேஜ் வந்தா போதும், பின்னாடியே பில்ஸ், இஎம்ஐ, ஆகஸ்ட் ஆஃபர், நியூ இயர் ஆஃபர்னு பல நோட்டிபிகேஷன்ஸ் வந்துடும். அது எப்படிதான் கண்டுபிடிக்கிறாங்களோ, நமக்கு பணம் வர மெசேஜ நமக்கு முன்னாடியே எல்லாருக்கும் ரீச் ஆகிற மாதிரி இதுவும் புது டெக்னாலஜி இருக்கும் போல. அதனால முன்னாடியே உங்களுக்கான செலவுகளை என்னன்னு தெரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி ஒரு பட்ஜெட் போட்டுருங்க. அதுக்கப்புறம் போட நேரம் இருக்காது, கையில பணமும் இருக்காது. மளிகை, காய்கறிகளுக்கான தொகை, பிள்ளைங்களோட படிப்பு, சினிமா, என்டர்டைன்மெண்ட் இப்படி எல்லாத்தையும் அதுக்குள்ள கொண்டு வாங்க. இப்போ உங்களோட கடந்த கால செலவுகளை கம்பேர் பண்ணி எதெல்லாம் குறைக்க முடியும், எப்படி உங்களோட சேமிப்பை அதிகப்படுத்த முடியும்னு யோசிச்சு ஏதாச்சும் ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. இதுக்காக சில டெக்னிக்ஸும் இருக்கு. பட்ஜெட் போட்டு பழக்கமே இல்லாதவங்க கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்பர் 1, 50/30/20 ரூல். நீங்க 70,000 சம்பளம் வாங்குற ஒருத்தரா, அப்ப இந்த ரூல் படி 50% உங்களோட அடிப்படை தேவைகள், அதாவது நீட்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு செலவு பண்ணுங்க. அப்போ 35,000 ரூபாய் அதுக்கு ஒதுக்கணும். அடுத்து 30% உங்களோட வாண்ட்ஸ், அதாவது நீங்க விரும்புற விஷயங்களுக்கு, டூர், சினிமா, ரெஸ்டாரண்ட்னு எது வேணாலும் அது இருக்கலாம். ஸோ 21,000 இந்த மாதிரியான செலவுகளுக்கு ஒதுக்கலாம். இது உங்களுக்கு அவசியம் அப்படின்னு இல்லாத செலவா இருக்கும், அடிப்படை தேவையா இருக்கிறது இல்ல. மீதி இருக்க 20%, அதாவது 14,000 ருபீஸ உங்களோட சேமிப்புக்கு இல்ல நீங்க திருப்பி செலுத்த வேண்டிய கடன் தொகைக்கு கொடுக்கலாம். இது ஒரு வழிமுறை. உங்களோட செலவுகளை ட்ராக் பண்ணி அதுக்கேத்த மாற்றங்களை கொண்டு வர வைக்கிற ஒரு முறையா இது இருக்கும். அடுத்து நம்பர் 2, தி என்வலப் மெத்தட். நம்ம சின்ன வயசுல லெட்டர் போஸ்ட் பண்றதுக்கு என்வலப்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். அதை வச்சுதான் இந்த முறையை கையாள போறோம். உங்களுக்கு இருக்க செலவுகள் எல்லாத்துக்கும் ஒரு தனி என்வலப் இல்ல கவரை யூஸ் பண்ணிக்கங்க. இப்ப வீட்டு செலவுகள்னு எழுதி அதுக்கு ஒரு தொகை எடுத்து வைங்க. அதே போல எக்ஸ்ட்ரா தேவைகள், கரண்ட் பில்லு, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்னு என்னெல்லாம் உங்களுக்கான செலவுகள்னு பார்த்து அதுக்கான ஒரு தொகையை ஒதுக்கி வைக்கலாம். அந்த மாசம் முழுக்க அந்த கவர்ல இருக்க தொகையை மட்டும்தான் நீங்க செலவு பண்ணணும். இதனால உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு வரும். உங்க செலவுகளை பிரிச்சு பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். வெறும் டைரியில எழுதுற பட்ஜெட்டை விட இந்த முறை உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான பயிற்சியா இருக்க முடியும். அடுத்து நம்பர் 3, ஜீரோ பேஸ்டு பட்ஜெட். இந்த முறையில நீங்க சம்பாதிக்கிற ஒவ்வொரு பணத்துக்கும் ஒரு விலையை கொடுக்கணும். நீங்க சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் ஒன்னு செலவு செய்யணும் இல்ல சேர்த்து வைக்கணும். கடைசியில இருக்க வேண்டிய தொகை 0. நீங்க சம்பாதிக்கிற எல்லா பணத்துக்கும் ஒரு விலை இருக்கும். ஒன்னு உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யணும் இல்ல சேமிப்பா மாறணும். செலவு போக எல்லாத்தையும் சேமிப்புக்குன்னு மாத்துங்க. இந்த பட்ஜெட்டை கரெக்டா போடுறதுதான் உங்களுக்கான சிறந்த நிர்வாக முறையா இருக்கும். உங்களோட பணத்தை சரியா நிர்வாகம் செய்ய முடிஞ்சா அதுக்கேத்த வேலையை சரியா ஒதுக்க முடியுதுன்னு அர்த்தம். உங்க பணம் நீங்க விரும்பினபடி வேலை செய்யணும். அடுத்து முதலீடும் சேமிப்பும், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேவிங்ஸ். ஒரு பழைய புக்கு இல்ல பர்ஸை தேடுறப்போ அதுல எப்போ போட்டு வச்ச ஒரு 100 ரூபாய் இல்ல 200 ரூபாய நம்ம பார்த்தா அவ்வளவு சந்தோஷப்படுவோம். உங்க அக்கௌண்ட்ல நீங்க 10,000 ரூபாய் கூட வச்சிருக்கலாம். ஆனா உங்களுக்கே தெரியாம கிடைக்கிற அந்த 200 ரூபாய் கொடுக்குற ஒரு சந்தோஷம் வேற எதுலயுமே கிடைக்காது. அதே மாதிரி உங்களுக்கு தெரியாமலே உங்க பணம் அதிகமானா, நீங்க வச்சிருந்த ஒரு 10,000 ரூபாய் கொஞ்ச நாள் கழிச்சு 12,000 ரூபாவா ஆனா அது தர சந்தோஷமே தனிதானே. சரியான முதலீடுகளும் சேமிப்பும் நீங்க விரும்புற இந்த சந்தோஷத்தை எப்பவும் கொடுக்க முடியும். முதலீடுகள்ல நிறைய வழிகள் இருக்கு, அதுல சில ரிஸ்க்கும் இருக்கு. நீங்க எந்த ஒரு முதலீட்டை செய்யறதா இருந்தாலும் அதை பத்தின எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்கிட்டு சரியான முறையில பயன்படுத்திக்கலாம். பங்கு சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதிலெல்லாம் நீங்க செய்யற முதலீடுகள் உங்களை நேரடியா எந்த வேலையும் செய்யாம குறிப்பிட்ட லாபத்தை தரக்கூடியதா இருக்கும். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங் மூலமா மாசம் 5,000 ரூபாய் மட்டும் முதலீடு செஞ்சா 10 வருஷத்துல குறைஞ்சபட்சம் 10 லட்சம் ரூபாய் வரைக்குமான தொகையை பெறலாம். அந்த பணத்தை ஒரு சொத்து வாங்க இல்ல திரும்ப ஒரு பெரிய முதலீட்டு தொகையாவும் பயன்படுத்தலாம். இதை தவிர குறைஞ்ச ரிஸ்க் இருக்க மாதிரியான பிக்ஸட் டெபாசிட்ஸ் இல்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல கூட ஒரு நிலையான வட்டி தொகை கிடைக்கிற மாதிரி செய்யலாம். உங்களோட பணம் பாதுகாப்பா இருக்க உங்க வீட்லயே பூட்டி வச்சா அதனால யாருக்கும் எந்த பயனும் இருக்காது. அதுக்கு பதில் அதையே நல்ல வட்டி கிடைக்கிற ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல சேர்த்து வச்சா நீங்க எதிர்பார்க்காத சமயத்துல உதவுற மாதிரி இருக்கும். காம்பவுண்டிங், அதாவது கூட்டுமுறை வட்டி மூலமா உங்களோட பணம் ஒரு நீண்ட கால முதலீடா மாறி இன்னும் அதிகமான பணம் கிடைக்க வாய்ப்பா இருக்க முடியும். சேமிக்கிறதும் முதலீடு செய்யறதும் உங்களோட பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கிற வழிகள் தான். ஆனா இது ரெண்டுத்துக்கும் நோக்கம் வேறையா இருக்கும். அதே மாதிரி அதை செய்யறதுக்கான வழிகளும் வேறையா இருக்கும். சேமிப்பு உங்களோட குறுகிய கால தேவைக்கு பயன்படுற மாதிரி இருக்கும். அதுக்கும் மேல உங்களுக்கு இருக்க செலவுகளை குறைக்க வைக்க மட்டும் பயன்படும். ஒரு நல்ல பணக்காரர் செல்வத்தை சேமிக்க தெரிஞ்சவரா தான் இருப்பாங்க. உங்களோட சிக்கனம் உங்க முதலீட்டுக்கான பணத்தை கூட கொடுக்கற மாதிரி செய்ய முடியும். ஒரு இன்சூரன்ஸ்ல நீங்க முதலீடு செய்ய நினைச்சா அதுக்கான பிரீமியம் தொகைக்கு ஒரு ரெக்கரிங் டெபாசிட் மூலமா மாதம் சேமிக்கலாம். ஒரு வருஷத்துக்கான பிரீமியம் தொகை கட்டுறதுக்கு முன்னாடியே அது மெச்சூரிட்டி ஆகிற மாதிரி செஞ்சு அதை அந்த இன்சூரன்ஸ் பிளானுக்கு முதலீடா செய்ய முடியும். சேமிப்பே உங்களுக்கான முதலீடாவும் இருக்கும்.
முதலீடுகள் உங்களோட நீண்ட எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்யற விதமா நீங்க வச்சுக்க முடியும். உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கான பிளான் இல்ல சொத்து புது தொழில் முதலீட்டுக்கான பணத்தை தரக்கூடியதா இருக்கும். ஆனா நல்ல முதலீடுகளை தேர்ந்தெடுத்து பயன்படுத்தணும். அதுல இருக்க எல்லா ரிஸ்க் பத்தியும் தெரிஞ்சு உங்களுக்கு தகுந்த முறையை தேர்ந்தெடுக்கிறது ரொம்பவே முக்கியம். ஒரு பங்கு சந்தையோட மதிப்புல சராசரியா 10% வருவாய் கிடைக்கும். இந்த தொகை உங்க நீண்ட கால பண வீக்கத்தை சரி செய்யற விதத்திலும் இருக்கும். ஒரு முதலீட்டை செய்யறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நம்பர் 1, என்ன மாதிரியான மாறுபட்ட முதலீட்டு முறைகள் இருக்கு. நம்பர் 2, உங்களுக்கு தகுந்த முதலீட்டுக்கான போர்ட்ஃபோலியோஸ் பத்தி தெளிவா தெரிஞ்சிருக்கணும். நம்பர் 3, டைவர்சிஃபிகேஷன், அதாவது முதலீட்டை பலவகைப்படுத்தும் முறைகள் எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். நம்பர் 4, உங்களுக்கு இருக்க இடர்பாடுகள், அதாவது ரிஸ்க் பத்தி தெரிஞ்சுக்கிறது அவசியம். நம்பர் 5, இதெல்லாத்தையும் தெரிஞ்சு ஒரு சின்ன தொகையை முதலீடு செஞ்சு அதுல இருக்க எல்லா விஷயத்தையும் பிராக்டிக்கலா முதல்ல கத்துக்கணும். இப்படிதான் நீங்க உங்களுக்கு தகுந்த முதலீட்டை செய்யணும். வாரன் பஃபெட் அவரோட பெரும்பகுதியான செல்வத்தை அவரோட நீண்ட கால காம்பவுண்டிங் முறை மூலமா தான் சேர்க்க முடிஞ்சது. ஒரு சிறந்த நீண்ட கால முதலீட்டுக்கு முன்னோடியா அவரோட லைஃப் ஸ்டைல் சிறந்த உதாரணமா இருக்க முடியும். ஒரு நல்ல முதலீடு ரிஸ்க தவிர்க்கிறதுல இல்ல, அதை எதிர்கொள்ள தேவையான விஷயங்களை தெரிஞ்சு பயன்படுத்துறதுல தான் இருக்கு. த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் புக்ல பெஞ்சமின் பிராங்க்லினோட ஐடியாவும் இதை பத்தினதா தான் இருக்கு. டைவர்சிஃபிகேஷன், அதாவது பல முதலீடுகளை தேர்வு செய்யறது மூலமா உங்களோட ரிஸ்க குறைக்க முடியும். ஒரு சராசரி இந்திய மக்கள் செய்யற பெரிய முதலீடு தங்கம்னு சொன்னா அதை மறுக்கிறவங்க யாரும் இருக்க முடியாது. என்னதான் தங்கத்தோட விலை ஏறிக்கிட்டே இருந்தாலும் அதை வாங்குறதுல இருக்க ஆர்வம் இன்னும் குறையல. அக்ஷய திருதியை, தீபாவளின்னு விசேஷங்களை சாக்கா வச்சு தங்கத்தை வாங்குற பழக்கத்தை இன்னும் கைவிடாம வச்சிருக்காங்க. இதுவும் ஒரு சிறந்த முதலீடு தான். எப்பவும் ஏறுமுகமா இருக்க தங்கத்தின் மதிப்புல உங்களோட முதலீட்டை இன்னும் அதிகமாக்க முடியும். இது மாதிரியான பல முறைகள் இருக்கு. நிலம், வீட்டுமனை, இதுல செய்யற முதலீடுகள் கூட சரியான நேரத்துல விற்பனை செஞ்சு பெரிய லாபத்தை தரக்கூடியதா இருக்கும். மருத்துவ காப்பீடு, டேர்ம் இன்சூரன்ஸ் மாதிரியான முதலீடுகள் உங்களோட சேமிப்பையும் உறுதிப்படுத்துற விதமா இருக்கும். அடுத்து செயலற்ற வருமானம், அதாவது பாசிவ் இன்கம். கஷ்டப்படாம சம்பாதிக்க முடியுமா? அப்படி சம்பாதிக்க ஏதாச்சும் வழிகள் இருக்கா? இருக்கே. கஷ்டப்படாம சம்பாதிக்கிறது எப்படின்னு சொல்லித்தரேன்னு சொல்லி ஆளுக்கு 100 ரூபாய் கட்டணும்னு சொல்லி விளம்பரம் கொடுங்க. கண்டிப்பா நீங்களும் ஈஸியா பணம் சம்பாதிக்கலாம். என்னங்க, கடுப்பாயிட்டீங்களா? அப்புறம் ஈஸியா உழைக்காமலே பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரே வழி இப்படிதான் இருக்கும். ஆனா இந்த பாசிவ் இன்கம் உருவாக்க இது சரியான வழி இல்ல. உழைக்காமலே சம்பாதிக்கிறது அவ்வளோன்னு ஈஸி இல்ல. செயலற்ற வருமானம் அப்படின்னா செயல்படாமலே இருக்கிறது இல்ல. உங்களோட முழு உழைப்போ நேரமோ தேவையில்லாத ஒரு முயற்சி இது. உதாரணமா, உங்களுக்கு 2 வீடு இருக்கு. நீங்க வெளிநாட்டுல இல்ல வேற ஒரு இடத்துல வேலை செஞ்சா அந்த இன்னொரு வீட்டை வாடகைக்கு விட்டுறலாம். உங்க சொத்தும் பாதுகாப்பா இருக்கும். அது மூலமா ஒரு தொடர்ந்த வருமானம் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஏங்க, 2 வீடெல்லாம் இருந்தா நான் ஏங்க வெளிநாட்டுக்கெல்லாம் வேலைக்கு போறேன் அப்படின்னு கேட்காதீங்க. எப்படியாவது முயற்சி செஞ்சு உங்களோட சொத்துக்களை அதிகமாக்க முயற்சி செய்யுங்க. ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு அப்புறம் அதுவே உங்களுக்கு வேலை செஞ்சு பணத்தை உருவாக்கும். வீட்டு மனை வாங்கி நல்ல விலைக்கு வைக்கிறது, ஒரு புது தொழில் முயற்சிக்கு பணம் கொடுக்கறது, இதெல்லாம் உங்களோட பணத்தை சரியான முறையில வேலை செய்ய வைக்கும். ஸ்டாக்ஸ்ல இருந்து வர டிவிடெண்ட் தொகை, உங்களுக்கு தெரிஞ்ச கலைகள் மூலமா நீங்க சம்பாதிக்கிற தொகை, ஓய்வு நேரத்துல ஆன்லைன் வர்த்தகம், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஒரு கோர்ஸ் மூலமா சொல்லி தர்றது, சோஷியல் மீடியாவை பயன்படுத்துற மாதிரியான விளம்பரங்களை உருவாக்குறது, பிளாக்ஸ், இதெல்லாமே உங்களுக்கான இன்னொரு வருமானத்தை தர முடியும். உங்க ஃப்ரெண்டு இல்ல தெரிஞ்ச ஒருத்தர் நல்ல முறையில ஒரு தொழில் நிறுவனத்தை நடத்திட்டு வராரு. அவரோட தொழிலை இன்னும் விரிவாக்கம் செய்ய ஒரு பண உதவி தேவைப்பட்டா நீங்க உங்களோட சேமிப்பை அதுல ஒரு முதலீடா கொடுக்கலாம். நீங்க நேரடியா ஒரு தொழிலை செய்யாம ஒரு நிறுவனத்தோட பங்குதாரராக ஒரு வாய்ப்பு கொடுக்கும். உங்க நண்பருக்கும் அது உதவ முடியும். ஆனா இந்த மாதிரியான செயல்களை செய்யறதுக்கு முன்னாடி பல முறை யோசிச்சு செய்யறது சரியான முறையா இருக்கும். உங்களுக்கு தெரியாத தொழில் இல்ல புது நபர்களோட பேச்சுக்களை நம்பாம இருக்கிறது உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். இந்த மாதிரியான செயலற்ற வருமானங்கள் உங்களோட நிதி சுதந்திரத்தை அதிகப்படுத்த முடியும். ஒரு நிலையான வேலையை மட்டும் நீங்க நம்பிட்டு இருக்காம உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சுக்கிட்டே அதன் மூலமா ஒரு வருமானத்தையும் உருவாக்க முடியும். ரிச் டேட் புவர் டேடோட ஆத்தர் ராபர்ட் கியோசாக்கி சொன்னது மாதிரி, பணக்காரர்கள் எப்பவும் பணத்துக்காக வேலை செய்யறதில்ல, பணத்தை எப்படி தங்களுக்காக வேலை செய்ய வைக்க முடியும்னு தெரிஞ்சவங்களா அவங்க இருப்பாங்க. ஒரு நல்ல பாசிவ் இன்கம் உங்களோட நேரத்தை நீங்க எப்படி செலவழிக்கணும், யாரோட செலவு பண்ணணும்னு ஒரு சுதந்திரமான மனநிலையை தரக்கூடியதா இருக்கும். அடுத்து, அதிக வட்டி கடனை செலுத்துவது, பேயிங் ஹை இன்ட்ரெஸ்ட் டெட்ஸ். நீங்க ரொம்ப அதிக வட்டிக்கு கடன் வாங்குற பழக்கம் உள்ளவரா? கடன் நல்லதானே, நான் என்னோட தொழிலுக்கு தானே கடன் வாங்குறேன், அது எப்படி தப்பான செயலா இருக்க முடியும், லாபத்தை தானே தரும். இது முற்றிலும் தவறான ஒரு எண்ணம். நீங்க ஒரு சேமிப்பு வச்சிருந்தா அதுல வர வட்டி தொகை உங்க பணம் உங்களுக்காக வேலை செய்யற மாதிரி இருக்கும். அதுவே நீங்க அதிக வட்டிக்கு ஒரு கடன் வாங்கினா நீங்க அந்த பணத்துக்காக வேலை செய்யற விதமா இருக்கும். காம்பவுண்டிங்னு சொல்ற ஒரு கூட்டு வட்டி முறையில வருடங்கள் ஏற ஏற உங்களோட வட்டியும் ஏறிக்கிட்டே இருக்கும். கிரெடிட் கார்டு மாதிரியான விஷயங்கள் உங்களோட நிதி நிலைமையை பெருமளவு பாதிக்கிற மாதிரி இருக்கும். 1 இல்ல 2 தவணை தொகை கட்ட தவறுனாலும் உங்களோட மொத்த தொகையும் அதுக்கான வட்டியும் இன்னும் அதிகமாகும். ஆனா சில நேரம் வேற வழி இல்லாம இந்த அதிக வட்டி கடன்ல நம்ம மாட்டிக்க வேண்டிய சூழல் இருக்கு. அதை தவிர்க்கவே முடியாது. அப்ப என்ன செஞ்சா அதுல இருந்து வெளியே வரலாம்? இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க ஈடுபடுறதை தவிர்க்க சில வழிமுறைகள் இருக்கு. இந்த மாதிரியான கடன்கள்ல இருந்து நீங்க வெளியே வர முடிஞ்சா நீங்க கட்ட வேண்டிய வட்டி பணத்தை
உங்களுக்காக வேலை செய்ய வைக்க முடியும். இன்னும் அதிக வட்டி கட்டுறதுல இருந்து உங்களை காப்பாத்தி உங்களோட சேமிப்பை அதிகப்படுத்தவும் முடியும். நம்பர் 1, பனிச்சரிவு அவலாஞ்சே முறை. அதிக வட்டி இருக்க கடனுக்கு முதல் முக்கியத்துவம் கொடுத்து அதை அடைக்க தேவையான முயற்சிகளை எடுக்கிறது. இது மூலமா உங்களோட வட்டியை குறைச்சு அது மட்டும் இல்லாம உங்களோட கடன் தொகையும் குறைக்க முடியும். அடுத்து நம்பர் 2, பனிப்பந்து ஸ்னோபால் முறை. இதுல உங்களுக்கு நிறைய சின்ன சின்ன கடன் இருந்தா அதை முதல்ல அடைச்சிட்டு பெரிய கடன்களுக்கு கொஞ்சம் பணத்தை ரீபேமெண்ட் பண்ணலாம். இதனால உங்களோட கடன்களின் அளவு குறையும், உங்களுக்கு ஒரு உத்வேகமும் தரக்கூடியதா இருக்கும். அடுத்து நம்பர் 3, ஸ்னோ ஃபிளேக்ஸ் முறை. எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா தொகை கிடைக்குதோ அதை வச்சு உங்க கடன் அடைக்க செய்யற ஒரு முயற்சி. எப்போல்லாம் உங்க பட்ஜெட்ல ஒரு அதிகப்படியான தொகை மீதி இருக்கும் அதை மொத்தமா அந்த கடனுக்கு கொடுக்கலாம். உங்களோட கடன்களை சரியான முறையில அடைக்க எடுக்கிற முயற்சிகள் கூட உங்களுக்கான சிறந்த நிதி நிர்வாகத்தை செய்யக்கூடிய ஒரு சின்ன முயற்சி தான். கடனே இல்லாம இருக்கிறத விட கடனை நல்ல முறைக்கு பயன்படுத்தி அதை அடைக்கவும் முயற்சி செய்யறது உங்க நிதி நிலைப்பாட்டை நிலையானதா மாத்த முடியும். அடுத்ததா நீண்ட கால இலக்குகள், குறுகிய கால இலக்குகள், லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ். சரி, இதெல்லாம் செய்யறோம், ஆனா இதை செஞ்சுதான் ஆகணும்னு ஏதாச்சும் சட்டம் இருக்கா? இல்ல இதை செஞ்சாதான் நல்லா இருக்க முடியுமா? இதெல்லாம் செய்யாம நம்மளால ஒரு நிலையான வாழ்க்கைய வாழவே முடியாதா? இந்த கேள்விக்கு பதில் உங்களோட இலக்குகள் எப்படி இருக்கோ அதை பொறுத்துதான். ஆமா, இந்த முயற்சியெல்லாம் ஏன் செய்யணும், எதுக்காக செய்யணும்னு யோசிச்சா உங்களோட இலக்குகள் என்ன? ஒரு 5 இல்ல 10 வருஷத்துலயோ உங்க பொருளாதார நிலை எப்படி இருக்கணும்? நீண்ட கால திட்டங்கள் உங்களுக்கு என்ன இருக்கு? இதுக்கெல்லாம் என்ன வழின்னு யோசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த எல்லா முறையும் உதவ முடியும். இலக்குகள் இல்லாம இருக்க யாருக்குமே எந்த வேலையும் செய்ய தேவையில்ல. சம்பாதிச்சு செலவு செஞ்சு ஒரு சாதாரண நிலையிலேயே உங்க மொத்த வாழ்க்கையும் போனா போதும்னு நினைக்கிறவங்களுக்கு எதுவுமே தேவைப்படாது. இலக்குகள் தெளிவா இருந்து அதை அடைய என்ன வழியில போகலாம்னு யோசிக்கிறவங்களுக்கு தான் பணத்தோட முக்கியத்துவம் தெரியும். அதை வேலை செய்ய வைக்கிற எண்ணம் வரும். ஒரு அவசர நிதியை உருவாக்குறது, ஒரு ஆடம்பர பொருளை வாங்க சேமிக்கிறது, இல்ல ஒரு கடன் அடைக்க செய்ய வேண்டிய சேமிப்பு எவ்வளவு இருக்கணும்னு யோசிக்கிறது, இதெல்லாமே குறுகிய கால இலக்கா வச்சுக்கலாம். உங்க குழந்தைகளோட படிப்பு, திருமணம், உங்களோட ரிட்டையர்மெண்ட் பிளான், இல்ல பெரிய வேர்ல்ட் டூர் பத்தி யோசிக்கிறது, இல்ல உங்களோட கனவு வீட்டை கட்ட பணத்தை சேமிக்கிறதுன்னு உங்களோட மொத்த சொத்து மதிப்பு அதிகமாக்குற முயற்சிகளை நீண்ட கால இலக்கா வச்சுக்கோங்க. இந்த தெளிவு தான் உங்களோட நிதி மேலாண்மையை மேம்படுத்த முடியும். இதை தவிர உங்க டாக்ஸ் ரீபேமெண்ட்ஸை சரியா கட்டுறது மூலமா கூட உங்களோட பணத்தை நீங்க சிறந்த முறையில சேமிக்கலாம். எந்த மாதிரியான முதலீட்டுகளுக்கு வரி சலுகைகள் இருக்கும்னு தெரிஞ்சு அதுக்கேத்த மாதிரியான முடிவுகள் எடுக்கிறதும் உங்களோட பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்க முடியும். நம்பகமான நிலம் மற்றும் சொத்து ஆவணங்கள்ல முதலீடு செய்யறது, இல்ல கிரிப்டோ கரன்சி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி தெரிஞ்சு அதுல முதலீடுகளை செய்யறதுன்னு ஏகப்பட்ட வழிகள் இருக்கு. ஆனா இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பொருளாதார கல்வி முக்கியமானதா இருக்கும். எந்த புது விஷயத்தையும் தெளிவா தெரிஞ்ச பிறகு அதுல ஈடுபடுறது சிறந்த பலனை தர முடியும். தொழில்நுட்பங்களை தெரிஞ்சுக்க நினைக்கிறதும் புது விஷயங்களை கத்துக்க ஒரு நேரம் ஒதுக்குறதும் உங்களை தெளிவான முடிவுகள் எடுக்க வைக்கும். கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. இந்த பதிவுல சொல்லப்பட்ட விஷயங்களை தாண்டி இன்னும் நிறைய முறைகளும் அதுக்கான பலன்களும் இருக்கு. எதையும் ஒரு முறைக்கு பல முறை தீவிரமா யோசிச்சு செய்யறது நல்லதா இருக்கும். ஏன்னா நிதி, பணம் தொடர்பான இந்த விஷயங்கள் உங்களை மட்டும் இல்லாம உங்களை சார்ந்த குடும்பத்தையும் பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ரிச் டேட் புவர் டேட், த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர், த மில்லியனர் நெக்ஸ்ட் டோர், திங்க் அண்ட் க்ரோ ரிச், இந்த மாதிரி பல புக்ஸும் இருக்கு. இதுல உள்ள பல விஷயங்கள் உங்களுக்கு பணத்தை பத்தியும் அதை சரியான முறையில கையாளுறத பத்தியும் சொல்லித்தரும். ஆனா என்ன இருந்தாலும் உங்களுக்கான அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படுற விஷயத்த எந்த புக்ல இருந்தும் தெரிஞ்சுக்க முடியாது. நீங்களே அதை முயற்சி செஞ்சு பார்த்தாதான் தெரிஞ்சுக்க முடியும். சொந்த அனுபவத்தை விட சிறந்த பாடம் எதுலயுமே கிடைக்காது. சின்ன சின்ன முயற்சிகளை சரியா செஞ்சு அதுல இருந்து பெரிய விஷயங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்க முடியும். பணம் உங்களுக்காக வேலை செய்ய முடிஞ்சா உங்களுக்கான நேரம் அதிகமா இருக்கும். நீங்க விருப்பப்பட்ட எதையும் சுதந்திரமா செய்ய முடியும். பணம் பத்தின கவலையும் பயமும் கம்மியாகும். ஒரு நிலையான பொருளாதார நிலையில உங்களோட மொத்த வாழ்நாளையும் நிம்மதியா கடத்த முடியும். உங்க பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைங்க. இந்த உலகத்துல இருக்க முக்கியமான அந்த 1% பணக்காரர்கள் லிஸ்ட்ல நீங்களும் இடம்பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.